ஒரு குட்டி கதை. ஒரு ப்ரெக்னென்ட்டான மான் ரொம்ப வேகமாக ஓடி வந்துட்டு இருந்துச்சான். அதுவும் பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டு ஓடி வந்துட்டு இருந்துச்சான். என்னடான்னு பின்னாடி பார்த்தா, பின்னாடி ஒரு வேடன் அந்த மானை கொல்றதுக்காக துரத்தி வந்துட்டு இருக்கான். அப்போ அந்த மான் போகிற வழியில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துலேருந்து ஒரு 100 அடி இன்னும் உள்ளே ட்ராவல் பண்ணால் அங்கே காடு. ஓகேவா? ஸோ அந்த காட்டுக்குள்ளே போச்சுன்னா அந்த மான் சேஃபு. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரத்துக்கிட்ட வரும்போது அந்த மான் ஸ்டக் ஆகுது. அதுக்கப்புறம் அதனால நகர முடியல. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருது கொஞ்ச நேரம் முடியலன்ட்டு. இப்போ கண்ணு முழிச்சிட்டு சரி இன்னும் கொஞ்சம் ஒரு 100 அடி போனோம்னா நம்ம பொழைச்சிடலாம், காட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முழிச்சு பார்த்துச்சான். பார்த்தா அந்த காட்டில் காட்டுத்தீ ஃபுல்லாக பற்றி எரியுது, போனால் செத்துரும். சரி இந்த சைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு புலி இதை நோக்கி வந்துட்டுருக்கு. சரி இந்த சைடு தப்பிச்சு ஓடலான்னு இந்த பக்கம் பார்க்கும்போது அங்கே இயற்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரத்தோட இடி மின்னலோட தாக்கிட்டு இருக்கு. அது போச்சு அப்படின்னா அங்கே மின்னல் தாக்கி செத்து போயிடும். அப்போ சரி அப்படின்ட்டு இந்த சைடு போகலாம் அப்படின்னு போகும்போது அதனால ஒரு அடி கூட நகர்ந்துக்க முடியல. பிகாஸ் அதுக்கு டெலிவரி பெயின் வந்துடுச்சு. என்னடா அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் உட்காந்துருச்சான். அப்போது ஒரு அசரீரி கேட்டுச்சான், உனக்கான கடமை என்னவோ அதை பண்ணு, நீ மற்றதை பற்றி எதுவுமே யோசிக்காத. இப்போ உனக்கு கடவுள் கொடுத்துருக்க கடமை, நீ அந்த மான்குட்டியை வந்து ஈனி எடுக்கணும், அதாவது டெலிவரி கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் அந்த மான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எதை பற்றியும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் குட்டி போடுறதுல மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி குட்டி பிறந்துருச்சு. மீன்மேல் அந்த குட்டி பிறந்ததை பார்த்துட்டு இருந்த வேடன் அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அந்த அம்பு வந்து புலி வந்துட்டுருக்கு இல்லையா, ஸோ இங்கேருந்து அம்பை தூக்கி அங்கே பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த புலியை வந்து ஏம் பண்ணியிருக்கான். பட் அது அது தள்ளி போயிடுச்சு. அப்போது அந்த புலி இந்த வேடனை தாக்க ஆரம்பித்து வேடனை துரத்திட்டு ஓடிடுச்சு. ஸோ இந்த 2 அப்டக்கல்ஸ் காலி ஆகிடுச்சு. இந்த சைடு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்னல் வெட்டிட்டு இருந்துச்சு இல்லையா, ஸோ அது பெரிய மலையாக வந்து அந்த காட்டுத்தீயை அணைச்சிருச்சு. அப்போது அந்த மான் சந்தோஷமாக தன் குட்டியோட காட்டுக்குள்ளே போய் சேஃப் ஆகிடுச்சு. ஸோ இதுலேருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடமையை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் நமக்கு எத்தனை தடைகள் இருந்தாலும் சரி அதை விலக்கி கொடுத்து நமக்கான பாதையை உருவாக்கி கொடுப்பார். நம்ம அதில் போனாவே போதும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது.